விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் இப்போது என்னதான் இணையதளங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இணையதளங்கள் ஊடாக நாங்கள் எங்களோட விஷயங்களை பகிர்ந்து வெளி உலகத்திற்கு காட்டி விடுதலைக்கான போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றத நாங்கள் இந்த அனைத்து நாடுகளுக்கும் முக்கியமாக இந்த நாங்கள்லாம் கையெடுத்து இதை நடத்தி கொண்டு போகணும் அடுத்த கட்ட நிலைமைக்கு. எந்த நோக்கத்திற்காக புலம்பெயர் தேசத்தில் கட்டமைப்புகளை நிறுவி இருந்தாரோ அந்த இன்னும் ஒரு எங்களுடைய இளையோர் எங்களுடைய இனம் சார்ந்த பிரதிநிதி அதே போன்று இத்தாலி நாட்டின் அரசியலிலும் கால் பதித்து ஒரு கனடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவர் சுவிஸ் அரசியலிலும் பிரவேசித்திருக்கின்றார். நாங்கள் இரு பாதைகளும் ஒரு சேரும் போது நிச்சயமாக உங்களுடைய விடுதலை சாத்தியம். நாங்கள் எல்லாரும் பார்த்துக் கொள்வோம். வடிவா தம்பி தங்கச்சியல் மாதிரி தான் எல்லாரும் போடுற எல்லாம் பார்த்து அதே மாதிரி பார்த்து கொண்டு முதல் நாங்கள் எமது இருப்பை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த வகையில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்து வந்திருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு அரசியலில் முக்கியமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகர். எங்களது எதிர்காலத்திலும் எங்களது போராட்டங்கள் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையில். ஆனால் இது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம். அன்று களத்தில் நின்று போராடினார்கள், இன்று புலத்தில் எனது சுதந்திரத்திற்காக நான் போராட வேண்டும் என்ற எண்ண கருவில் நாங்கள் போராடுவோமாக இருந்தால் இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அல்ல, எமது தேச விடுதலையை முன்னெடுக்க போகின்ற அடுத்த நம்பிக்கைகள். எனவே எமது இனத்தின் இருப்பு வேண்டி தங்கள் தேகங்களில் நெருப்பேற்றி போராடிய எமது மக்கள் தன்னாட்சி உரிமைக்கு உரித்தானவர்கள், தனியரசு அமைக்கும் தகுதி பெற்றவர்கள், அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவைக்கு முன்னதாக நிற்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையினுடைய 58வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தொடரை முன்னிட்டு தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டி தமிழர்களால் ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் சுவிஸில் இருந்தும் பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கில் மக்கள் கூடி தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பின்னால் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறை விசேடமாக சொல்ல வேண்டிய விடயமாக பல வருடங்களுக்கு பின்னதாக பிரான்சில் இருந்து தொடர்ந்து மூலமாகவும் மக்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் தங்களுடைய தனிப்பட்ட வாகனங்கள் ஊடாகவும் மக்கள் வந்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இருந்தும் கணிசமான மக்களுடைய வரவும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுவிஸிலும் இருந்தும் பல பேருந்துகளில் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மனித உரிமை அவையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தமிழின அழிப்புக்குரிய நீதி வேண்டி தமிழுக்கு வேண்டியது தமிழீழம்தான் என்ற கோஷங்களோடு இந்த போராட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக
மேடை நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் நூற்றுக்கணக்கில் அணி திரண்டு வந்து நீதிமன்ற போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் இளையோருடைய செயற்பாடு மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கின்றது. மிகவும் காத்திரமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டும் காத்திரமான பேச்சுக்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றியவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் இணைந்திருங்கள் உறவுகளை. ஈழம் காக்க ஈகம் செய்த இனக்காப்பு மறவர்கள் இவர்கள். எமது இனத்தின் இருப்பு வேண்டி தங்கள் தேகங்களில் நெருப்பேற்றி போராடிய இனக்காப்பு மறவர்கள். எங்கள் விடுதலை நெருப்பின் அணையாத தீபங்கள் அவர்கள். புலம்பெயர் இளம் தலைமுறையினுடைய உறுதிமொழி இப்பொழுது வாசிக்கப்பட இருக்கிறது. யாவரும் நிமிர்ந்து நின்று, இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அல்ல, எமது தேச விடுதலையை முன்னெடுக்கப் போகின்ற அடுத்த நம்பிக்கைகள். எனவே அந்த நம்பிக்கைகள் ஒன்று திரண்டு இப்பொழுது உறுதிமொழி வாசிக்க இருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை வாசிப்பதற்காக சுவிஸ் இளையோர் அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான செல்வி இசைவிழி அவர்கள். தார்மீக அடிப்படையில் நாம் உறுதியான அத்திவாரத்தில் நிற்கின்றோம். எமது போராட்ட லட்சியம் நியாயமானது. சர்வதேச மனித அறத்திற்கு இசைவானது. எமது மக்கள் தன்னாட்சி உரிமைக்கு உரித்தானவர்கள், தனியரசு அமைக்கும் தகுதி பெற்றவர்கள். அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் இந்த உரிமையை எவரும் நிராகரித்துவிட முடியாது என்ற எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் கூற்றிற்கு அமைய அவரின் வழிகாட்டலில் எமது தாயகமாம் தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்கான விடுதலை பயணத்தில் உறுதியுடனும் பற்றுடனும் என்னை அர்ப்பணித்து தொடர்ந்து போராடுவேன் என மண்மீட்பு போரில் மாவீரராகிய வீர மறவர்களின் நினைவுடனும் தம்மை ஈகம் செய்த நாட்டுப்பற்றாளர்களையும்
பொதுமக்களையும் நினைவில் வைத்து உறுதி கூறுகிறேன். தமிழரின் தாகம். நன்றி. சுவிஸ் நாட்டினுடைய இளையோர் அமைப்பினுடைய செயல்பாட்டாளர், முன்னாள் டிவைஓ பொறுப்பாளரும் கூட. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். சரி, சொல்லுங்கள், இந்த போராட்டம் இன்று பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய பேரெழுச்சியோடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினூடாக என்னத்தை தொடர்ச்சியாக சொல்லுகின்றீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். இளையோர்களாகிய நாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வந்த முக்கிய அவசியம் என்னவென்றால், இத்தனை தலைமுறை கடந்தாலும் எங்களுடைய விடுதலைக்கான போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதை நாங்கள் இந்த அனைத்து நாடுகளுக்கும், முக்கியமாக இந்த ஐநா சபைக்கு வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றும் நாங்கள் நம்முடைய ஆயுத போராட்டங்கள் மௌனித்து 16 ஆண்டு நிறைவுக்கு உற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து இங்கே நிற்கிறோம் என்றால், இளையோர்களாகிய நாங்கள் இன்னும் ஒன்றாக நின்று எங்களுடைய விடுதலை பயணத்தில் இன்னும் தொடர்கிறோம். தமிழர்களுக்கான ஒரே தீர்வு விடுதலை என்றதை அன்றிலிருந்து இன்று வர இளையோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உரத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்காகத்தான் இன்றும் இங்க ஒன்று கூடியிருக்கிறோம். சரி, இந்த போராட்டங்களூடாக இந்த சூழல் மாறும் நினைக்கிறீர்களா? தமிழர் எதிர்பார்க்கின்ற நீதி கிடைக்கும் நினைக்கிறீர்கள்? நீங்கள் தொடர்ச்சியாக இளையோர் அமைப்பில் பொறுப்பாளராக செயல்படுறீர்கள், நீண்ட ஒரு அனுபவம் இருக்கின்றது, சொல்லுங்கள். இந்த போராட்டங்களூடாக நீதி நிச்சயமாக எட்டுவதற்கு ஒரு படி முன் போலாம். நாங்கள் தொடர்ந்து பெருந்திரளான மக்கள் ஒன்று திரளும் பொழுது நாம் வசிக்கின்ற நாட்டு அரசியல்கள் எங்களை நோக்கி வரக்கூடிய இது இருக்கு. அந்த வகையில தான் நாங்கள் பார்த்தோம்னா, கனடாவில் இப்ப இனப்படுகொலை என்றதை இது பண்ணப்பட்டிருக்கு. அதே போல பிரான்ஸ், இத்தாலியில ஒரு சில நகரங்கள்ல தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்றது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுக்கான காரணம் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இப்படியான இடங்கள்ல குரல் கொடுப்பதுதான். நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தா ஏனைய நாடுகள்லையும் அந்த நாட்டு ப்ராசஸுக்கு அமைய இனப்படுகொலை என்றது கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த போராட்டங்களால் நாங்கள் ஒரு படி கிட்ட போகலாம் என்று சொல்லுகிறேன். இந்த போராட்டங்களுக்கு போவதன் மூலம் மட்டும் விடுதலை கிடைக்கும் இல்லை, ஆனால் விடுதலை அடைவதற்கு இதுவும் ஒரு வழி. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று கனடா தேசத்தில் எங்களுடைய உறவுகளுடைய பல முன்னுதாரணமான செயல்பாடுகள் இருக்கின்றது. இன அழிப்பு சார்ந்த விடயங்களை அரசியல் ரீதியாக கனடிய மட்டத்தில் கொண்டு செல்கின்றார்கள். அதை முன்மாதிரியாக எடுத்து ஏன் எங்களுடைய ஐரோப்பிய தேசத்தில் அந்த கனடா தேசத்தினுடைய வழியை பின்பற்றி மிக வேகமாக நகர்வதற்கு முடியாமல் இருக்கின்றதோ, அதை என்ன மாதிரி பார்க்கின்றீர்கள்? முடியாமல் இருக்குன்னு சொல்லல. அது ஏற்கனவே கூறியது போல இத்தாலியில ஒரு நகரத்தில் இனப்படுகொலையை அவை அங்கீகரிச்சிருக்கணும். அதே போல பிரான்ஸ் நாட்டிலேயும் செய்யப்பட்டிருக்கு, பல நகர சபைகள் இருக்குது. மெச்ச நாடுகளில் அந்தந்த நாட்டுக்கான ப்ரொசஸ்கள் இந்த நேரம் கூட எடுக்கிறபடியால் தான் அது காலம் தாமதாகி கொண்டு போவதாக தெரிகிறதே தவிர, ஆனால் மற்ற ஏனைய நாடுகளிலேயும் இது போன்ற நகர்வுகள் அந்தந்த நாட்டு மக்களால் அந்தந்த நாட்டில் வரல தமிழ் மக்களால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கனடாவில் என்ன பொறுத்த மட்டும் அங்கே பெருந்திரளான தமிழ் மக்கள் வாழ்றபடியா அனைவரும் இருக்க கனடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் மக்கள் இந்த வாக்கு ஒரு தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் இன்னும் கூட எங்களுடைய மக்களை நாடுகிறார்கள். ஆனால் ஏனைய நாடுகளிலேயும் இதுக்கான வேத திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எனத்தான் நம்புகின்றேன் நான். நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தது. நன்றி அனைவருக்கும். ஐநா மனித உரிமை அவைக்கு முன்னதாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நீதி வேண்டின போராட்டத்தில் உறவுகளுடைய கருத்துக்கள், இளையோருடைய கருத்துக்கள் ஒட்டுமொத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சுவிஸ் நாட்டினுடைய இளையோர் அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதி, இவர் சுவிஸ் அரசியலிலும் பிரவேசித்திருக்கின்றார், ஒரு நகரசபை உறுப்பினராக இருக்கின்றார். அந்த இடம் எங்கு, எந்த மாநிலம் என்ற அந்த விடயத்தோடு நாங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் சகோதரா. வணக்கம், நான் சஜீதன், டிச்சினோ மாநிலத்தில் இருக்கிறேன். கொல்திரேரி மண்டலத்தில் நகரசபையில் இருக்கிறேன். 2021 இருந்து இப்போ திருப்பி கண்டிடேட் பண்ணி திருப்பி ஜெயிச்சது. இப்போ தொடர்ந்து அப்படியே இருக்கிறேன், பார்ப்போம்.
அப்படி என்றால் 2 தடவை 2 தடவை 2021 ஒருக்கா பிறகு 2024 திருப்பி ஒருக்கா ஜெயிச்சது. நிச்சயமாக நான் கேள்விகளுக்கு போவதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த அரசியல் சுவிஸ் நாட்டு அரசியலுக்குள் பயணித்து கொண்டும் எங்களுடைய தேசியம் சார்ந்து விடுதலை சார்ந்து பயணிக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் மென்மேலும் சுவிஸ் அரசியலிலும் உயரம் தொட வேண்டும். அங்கும் எங்களுடைய தேச விடுதலை நோக்கின பணியை நீங்கள் தளராது முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் அதற்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நிச்சயமாக உலக தமிழ் சொந்தங்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே எல்லாம் நீங்கள் தான். அப்போ எல்லாருக்கும் நன்றி, உண்மையா நல்ல நன்றி. சரி, இந்த போராட்ட களத்தில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த முறை கூட பார்த்திருந்தேன், இத்தாலிய மொழியில் உங்களுடைய பேச்சு கூட இடம்பெற்றிருந்தது. இந்த போராட்ட காலத்தில் இருந்து என்ன சொல்ல போகின்றீர்கள்? இந்த போராட்ட காலத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நடந்தது தான். இப்போ இளையோர் கூட ஈவெண்ட்ஸுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் நோக்கம் ஒரு நோக்கம்தான், இளம் எல்லாம் திருப்பி வரணும், ஜெனசைடு எல்லாம் ரெகனைஸ் பண்ணணும்னு அந்த இதைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறோம் எல்லா இளையோர் அமைப்பும். நாங்கள் அந்த இன அழிப்புக்குரிய நீதி இந்த சர்வதேசத்தால் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். நாங்கள் எப்பவும் கிடைக்கணும் நம்பிக்கையில தான் இருக்கணும் எல்லாரும். சில பேர் இல்லைன்னு சொல்லினா மோமெண்ட் சொல்லினா, ஆனால் நாங்கள் இல்லையோட எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அதைத்தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எல்லாரும். அப்படி போனால் அந்த நீதியை பெறலாம் நினைக்கிறீர்கள். ஏனால் அது நீங்கள் சற்று விளக்கமாக சொன்னால்தான் எங்களுடைய உறவுகளுக்கு உதவாக இருக்கும். அதே போன்று இளைய சமூகத்தை எங்களுடைய போராட்ட களங்களுக்கு வருகின்றார்கள், இன்னும் பெறாமல் இருக்கின்றார்கள். அந்த பெற்றாருக்கும் அந்த இளையோருக்கும் என்ன சொல்ல போறீங்க? பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், உங்களோட பிள்ளைகளை அனுப்புங்க தாராளமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையா நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கொள்வோம். வடிவா தம்பி தங்கச்சியல் மாதிரி தான் எல்லாரும் போடுற எல்லாம் பார்த்து அதே மாதிரி பார்த்து கொண்டு ஒரே நோக்கத்துக்கு தான் அனுப்புவோம் எல்லாரும். எங்களை தமிழில் ஆடுறது அவ்வளவுதான், வேற 2 பெருசா சொல்றதுக்கு இல்லைண்டா. உள்ளுக்குள்ள வந்தா எல்லாருக்கும் விளங்கும். படிவா டிவைக்குள்ள வந்தா தெரியும் எனக்கு இதுகளெல்லாம் செய்து வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப எல்லாரும் வந்தா சொல்லுவோம் படிவா. அவ்வளவுதான். நன்றி சகோதரர். நன்றியா நன்றி நன்றி எல்லாருக்கும். ஆம் உறவுகளே, தொடர்ச்சியாக உறவுகளுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்து வந்திருக்கின்ற பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒரு அரசியலில் முக்கியமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகர், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. திருமதி சுகுணா, நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீர்கள்? நிறைய பதவிகள் இருக்கிறீர்கள், என்ன பதவியில் இருக்கிறீர்கள் என்று நீங்களே சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நான் 93 பிராசத்தியத்தில் 8 நகரத்துக்கு சேர்ந்தான பிரதேச சபை உறுப்பினராகவும் மற்றது லாக்கும் என்ற மாநகர சபை உறுப்பினரமாக இருக்கிறேன். இப்போ அடுத்த வருஷம் மார்ச் 26க்கு திருப்பி எலெக்ஷன் வருது. அடுத்த முறை அதுக்கு என்ன மையன் பதவி எதிர்பார்ப்போம் என்ன மையன்னு சொல்லி. நிச்சயமாக இதில் ஒரு இது தானே, ஒரு ஈழத்து தமிழ் பொண்ணாக இருந்து கொண்டு ஏதாவது சாதிக்கணுமன்றது என்னுடைய ஒரு நோக்கம், ஆசை. அந்த இதில் தான் எங்களோட மக்களுக்கு இன்றைக்கு இந்த பிரயாணத்தை நான் மேற்கொண்டு வந்திருக்கிறேன். எங்களால் முடிஞ்ச இதை நாங்கள்லாம் இப்போ கையெடுத்து இதை நடத்தி கொண்டு போகணும் அடுத்த கட்ட நிலைமைக்கு ரெண்டு கொண்டு. நிச்சயமாக அந்த நடனம் எழுச்சி நடனம் பிரித்தானியாவிலேருந்து வந்தது பார்க்க உண்மையில் அது சொல்கிறது வார்த்தை இல்லை. அந்த சின்ன பிள்ளைகள் எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஆடினவன். அப்படி எல்லாத்தையும் ஒரு கனவு எங்களோட தமிழ் ஈழமாக இருக்குது. நிச்சயமாக அதை எங்களால் முடிஞ்ச எங்களோட இளம் சமுதாயம் எடுத்து சொல்லணும். இன்னும் கூட இளம் பிள்ளைகள் வர வேணுமன்றது ஒரு ஆசையாக இருக்கும். முடிஞ்ச முயற்சி எடுப்போம் அடுத்த முறைக்கு. நிச்சயமாக நீங்கள் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு உலக தமிழ் சொந்தங்கள் சார்பில் வாழ்த்துக்களும். மென்மேலும் பிரான்ஸ் அரசியலிலும் மென்மேலும் வளர வேண்டும். அது எங்களுடைய இன நோக்கின விடுதலைக்காக ஊக்க சக்தியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடும் இந்த போராட்டத்திலிருந்து வேறு என்ன எங்களுடைய உலக தமிழ் சொந்தங்களை சொல்ல போகிறீர்கள்? ஆனால் இது நான் முதல் தடவையில் இது இப்போ 2வது 3வது தடவை இங்கே இந்த நசிமணிக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். ஆனால் உண்மையில பார்க்க இப்போ இது போக எனக்கு உண்மையில் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ அது எங்களுக்கு ஒரு நாடு எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு எவ்வளவு ஐரோப்பா நாட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னும் எத்தனையோ 1000 பேர் நாங்கள் இப்படி வெளிநாட்டில் எங்களோட நாட்டுக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் லீவ் எடுத்து முடிஞ்சால் ஒரு வந்து எங்களோட உணர்வை இங்கே காட்டுவோம். அடுத்த முறைக்கு வாங்க. நிச்சயம். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். நன்றியா. உறவுகளே, அடுத்து எங்களோடு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நன்கு அறிமுகமானவர், ஒளி கூட நன்கு அறிமுகமானவர், நாங்கள் புகழ் என்று சொல்லப்படுகின்ற புகழரசனோடு பேசுவோம். வணக்கம் புகழ். வணக்கம் அனைத்து நேயர்களுக்கு. புகழ், சொல்லுங்கள், இம்முறை இந்த போராட்டத்தில் கடந்த முறையில் பார்க்க மிக ஒரு எழுச்சிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அதுக்கு முத்தாய்ப்பாய் பாரிஸிலிருந்து தொடர்ந்து ஊடாகவும் சுவிஸிலிருந்தும் பல பேருந்துகளிலும் மக்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று ஏனைய அரபு நாடுகளிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மேடையில் இடம்பெறுகின்ற அந்த நடனம் கூட பிரித்தானியா தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். சொல்லுங்கள். உண்மையிலே தமிழீழ தேசிய தலைவர் எந்த சிந்தனைக்காக எந்த நோக்கத்திற்காக புலம்பெயர் தேசத்தில் கட்டமைப்புகளை நிறுவி இருந்தாரோ அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த லட்சியத்தை நாங்கள் இன்று இந்த மேடையிலே பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனைத்துலக தொடர்பகத்தின் ஊடாக பல்வேறுபட்ட புலம்பெயர் நாடுகளில் இருந்து மக்கள் இங்கு எழுச்சியாக வந்துள்ளனர். குறிப்பாக பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் பெல்ஜியத்திலும் இருந்து குறிப்பிட்ட மக்கள் வந்திருக்கின்றனர். இதற்காகத்தான் தமிழீழ தேசிய தலைவர் அனைத்துலக தொடர்பகத்தை இந்த புலம்பெயர் நாட்டிலே நிறுவியிருந்தார். அத்துடன் இந்த கிளைகளுடன் தொடர்புடை ஏற்படுத்தி எங்களது இனத்தின் விடுதலைக்கான அமைதிப்பழி போராட்டங்கள் 2009 பிறகு பிற்பட்ட காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இந்த திடலில் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு இந்த இடத்தில் நடைபெறுவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. சரி, எதிர்கால போராட்ட களங்கள், ஏனென்றால் நாங்கள் நீதி கிடைக்கும் வரையும் போராட வேண்டும். அந்த போராட்ட களங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அதில் மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஒரு இளையோராக பார்க்க வேண்டும் என்றால் எங்களது இன்று 3-4வது தலைமுறைகள் கடந்து வாழ்ந்து வருகின்றோம். உண்மையில் இந்த கால சோர்வை எங்களது இந்த சர்வதேச அரசுகளும் இந்த சர்வதேச கட்டமைப்புகளும் ஒரு மனித இனத்திலேயே பார்க்கின்றனர். ஒரு காலத்தை நீடித்து இந்த மக்களை சோர்வடைய செய்ய முடியும் என்று. ஆனால் எங்களுக்கு தமிழீழ தேசிய தலைவர் தனது சிந்தனைகளிலும் தனது பல உரைகளிலும் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இதை நோக்கி காலத்தின் தேவைக்கேற்ப பயணிக்க வேண்டும் என்பதை அந்த தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையை நாம் சிறமையர் ஏற்று அதை நோக்கி நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எங்களது எதிர்காலத்திலும் எங்களது போராட்டங்கள் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையில் நேர்கோட்டில் செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இளையோராக உங்களுடைய இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் எங்களுடைய மக்களுக்கு மென்மேலும் நம்பிக்கையாக இருக்கும். தொடர்ந்து இலக்கு நோக்கி பயணிங்கள். புகழ் உங்களோடு மக்கள் திரளுவார்கள். மக்கள் திரண்டால் இந்த பூமி பந்தில் இந்த பூகோள அரசியல் மாறும் பொழுது எங்களுக்குரிய தேசம் அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு, இல்லையா? நிச்சயமாக மக்கள் எழுச்சி கொள்ள வேண்டும். மக்கள் எழுச்சி கொள்ளாத எந்த போராட்டங்களும் வரலாற்றில் சரித்திரத்தில் வெற்றி அளித்ததில்லை. எனவே மக்கள் எங்களை ஒவ்வொருவரும் எனது சுதந்திரத்திற்காக நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று ஈழத்திலே நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை விதைத்துவிட்டு இங்கு வந்துள்ளோம். அதே போன்று எனது சுதந்திரத்திற்காக நான் போராட வேண்டும் என்ற எண்ணக்கருவில் நாங்கள் போராடுவோமாக இருந்தால் எங்களது போராட்டங்கள் வெகு விரைவில் தமிழீழம் நோக்கி தமிழீழத்தை வெற்றியடைய செய்வோம் என கோரிக்கொள்கிறேன். நன்றி, உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி. ஆமரவலே உறவுகளுடைய கருத்துக்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அந்த வகையில் பிரான்சில் இருந்து வந்திருக்கின்ற கிருபா நன்கு தேசத்து உறவுகளுக்கு தெரிந்த ஒரு தேசிய பாடல்களை மட்டும் பாடக்கூடிய ஒரு பாடகர். வணக்கம் கிருபா. வணக்கம் ஆனந்தன். ஆம் கிருபா, இந்த ஐநா மனித உரிமை அவைக்கு முன்னதாக இருந்து என்ன சொல்ல போகின்றீர்கள் நீங்கள்? பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு பெருமளவாக கூடியிருக்கிறார்கள் எமது மக்கள். இந்த எழுச்சி மென்மேலும் தொடர்ந்து பெருகி கொண்டு போக வேண்டும். இன்றைய காலச்சூழலில் பல்வேறு சுமைகளை தாங்கி இந்த மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இவர்கள் உலக தமிழர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எஞ்சியிருக்கிற தமிழ் மக்கள் இவர்களோடு தோள் சேர்ந்து தொடர்ந்தும் இந்த ஜெனிவா பேரணிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த குரல் கொடுப்பதன் கூடாக விடுதலை அடையலாம் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. முதல் நாங்கள் எமது இருப்பை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நாங்கள் இந்த பேரணிகளை நடத்துவதோடு சர்வதேசங்கள் ஊடாக எமது அறிவார்ந்த சமுதாயம் ஒரு முன்னெடுப்பை நகர்த்தி நாங்கள் இரு பாதைகளும் ஒரு சேரும் போது நிச்சயமாக உங்களுடைய விடுதலை சாத்தியம். நன்றி, உங்களுடைய கருத்தை பதிவு செய்து. நன்றி ஆனந்த். ஆம் உறவுகளே, தொடர்ச்சியாக எங்களுடைய இளையோருடைய மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று இந்த போராட்டத்தில் ஆங்கில மொழி மூலமாக தன்னுடைய உரையை வழங்கியிருந்த இளையோர், இவருடைய செயல்பாடு மிகவும் ஒரு காத்திரமாக இருந்தது. நான் கடந்த சில நிகழ்வுகளில் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்னும் ஒரு
எங்களுடைய இளையோர் எங்களுடைய இனம் சார்ந்த பிரதிநிதி, அதே போன்று இத்தாலி நாட்டின் அரசியலிலும் கால் பதித்து ஒரு நகரசபை உறுப்பினராகவும் இருக்கின்றார் என்ற பெருமையான செய்தியையும் சொல்லிக்கொண்டு அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? மதுசா. மதுசா, சொல்லுங்கள், நீங்கள் முதலில் இத்தாலியில் எந்த பகுதியினுடைய நகரசபை உறுப்பினராக இருக்கின்றீர்கள்? நான் இத்தாலியில் பெமோன்ட் என்ற பிரதேசத்தில் நான் வல்திடானா என்ற நகரசபையில் உறுப்பினராக இருக்கிறேன். சரி, இத்தாலி அரசியலில் பயணித்து கொண்டு தமிழ் இனம் சார்ந்து இளையோர் அமைப்பிலும் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்துலக இளையோர் அமைப்பினுடைய துணை பொறுப்பாளர் என்று நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம், இருக்கின்றீர்கள். முதல் வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த இரு விடயங்களையும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் பயணிக்கின்றீர்கள், அதை இத்தாலியுடைய அரசியலும் கால் பதித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்ற நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மென்மேலும் இத்தாலி அரசியலிலும் நீங்கள் உயர்ந்தோட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய குரல் அங்கு எங்கெங்கு ஒலிக்க வேண்டுமோ அங்கங்கு ஒலிக்கும். அதற்குரிய வாழ்த்துக்கள் உலக தமிழ் சொந்தங்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் சார்ந்து என்ன சொல்ல போகிறீர்கள்? இந்த போராட்டம் முக்கியமாக இன்று ஜெனீவாவில் யுனைடெட் நேஷன்ஸுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் பல்வேறு மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். பிரான்ஸ், பிரித்தானியா, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்திலிருந்தும் பல்வேறு மக்கள் வருகை தந்திருந்தார்கள். மிகவும் எழுச்சிபூர்வமாக இந்த போராட்டம் மிகவும் சிறப்பாக நடந்து முடிவெற்றிருக்கின்றது. இதில் நிச்சயமாக இளையோர்களின் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் ஒரு அறிவிப்பில், தமிழில் அறிவிப்பில் கூட மிகவும் ஒரு தலை சிறந்தவர். நான் பல இடங்களில் வியந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் சுருக்கமாக கதைக்கின்றார். சரி, நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிய அந்த விடயத்தை சுருக்கமாக அந்த முக்கியமான விடயங்களை தமிழில் சொல்லுங்கள். நாங்கள் ஆங்கிலத்தை குறித்த ஸ்பீச் நாங்கள் அதை அனைத்து மொழிகளிலேயும் வழங்கினது ஒன்று தான். நாங்கள் அனைத்துலக இளையோர் அமைப்பாக அந்த ஸ்பீச்சை எழுதி போட்டு நாங்கள் அனைத்து நாடுகளுக்கும் வழங்கின. நாங்கள் ஒரே ஸ்பீச்சை தான் நாங்கள் பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் இன்று வழங்கினாங்கள். அதில் இருந்த முக்கிய குறிப்புகள் என்றால் எங்களது கோரிக்கைகள், நாங்கள் ஐநா 3 எழுதி வச்சிருக்க கோரிக்கைகள் மற்றும் நாங்கள் அது ஐநாவை நோக்கி மட்டும் என்று அந்த ஸ்பீச்சை வழங்காமல் நாங்கள் அனைத்து இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு அமைப்பில் தலைமைத்துவம் வாய்ந்தவராக இருக்கட்டும், அனைவரை நோக்கி நாங்கள் வச்ச ஒரு சர்வதேசத்தை நோக்கி நாங்கள் வச்ச ஒரு கோரிக்கையாக இளையோர்களால் அனைத்து தமிழ் தேசிய கட்டமைப்பினூடாக நாங்கள் வச்ச ஒரு கோரிக்கைகள் தான் அதில் வைத்திருந்தோம். அதில் முக்கியமாக நாங்கள் வச்சிருந்த இதுகள் எங்களது தமிழினை அழிப்பு அனைவருக்கு முன்னால் அது நீதி கிடைக்க வேண்டும், அது போன்ற பல்வேறு கருத்துக்களை நாங்கள் அதில் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் சரி, இந்த போராட்டங்களோட நான் எல்லோரிடம் கேட்கின்ற விடயம் தான், இந்த போராட்டங்களூடாக தமிழினத்துக்கு நன்மை பயக்குமா? நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் இப்போது என்னதான் இணையதளங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இணையதளங்களூடாக நாங்கள் எங்களோட விஷயங்களை பகிர்ந்து வெளி உலகத்திற்கு காட்டி சென்றாலும் எங்களது போராட்டத்துக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு பரப்புரை என்றது மிக முக்கியமான திறமாக இருக்கின்றது. இப்படி போராட்டங்கள் நாங்கள் வரும் பொழுது என்ன இவர்கள் செய்கின்றார்கள் என்றதை அறிவதற்காகவே பல்வேறு மக்கள் எங்களை நாடி வந்து கேள்விகள் கேட்கிறார்கள். இன்றைய நிறைய மக்கள் எங்களை நாடி வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். இதன் மூலம் எங்களது நாங்கள் யார் ஈழத்தமிழர்கள் என்றாலே இங்கு வேற்றினத்தவர்கள் பல்வேறு யார் என்றதே பெரும்பான்மையானவர்கள் யார் என்றது தெரியாது. அப்போ அதை எங்களுக்கு ஊட்டுவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கின்றது. மற்றும் எமது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்குள்ளே அனைவருக்கும் ஒற்றுமையையும் எடுத்து காட்டுவதற்கு இந்த போராட்டங்கள் மிகவும் கணிசமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள பல்வேறு வணக்க நிகழ்வுகள் நடைபெறுகின்றதால் இது போன்ற போராட்டங்களில் நாங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து அனைவரும் ஒருமிக்க நின்று ஒருமித்த குரலை நாங்கள் எழுப்புகின்றோம். இது நிச்சயமாக ஒற்றுமை, பரப்புரை மற்றும் அரசியல் போன்ற துறைகளிலும் ஒரு முக்கியமான கவனஈர்ப்பை எடுத்துச் செல்வதற்கு இந்த போராட்டங்கள் கணிசமான முறையில் மிகவும் முக்கியமாக தான் திகழ்கின்றன. சரி, இந்த போராட்டத்தில் இளையோருடைய பங்கு எவ்வாறு இருந்தது என்று நீங்கள் ஒரு இளையோராக அவதானித்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இன்று இங்கு பல்வேறு இளையோர்கள் வந்திருந்தார்கள். இளையோர்கள் அவர்கள் பின்தாங்கி நிற்காமல் அனைத்து வேலைகளிலும் அவர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இது கோஷங்களை அனுப்புவதாக இருக்கலாம், இல்லாட்டி உரைகளை அந்தந்த மொழிகளில் வழங்குவதாக இருக்கலாம், அல்லது இதை ஒழுங்குபடுத்துவதற்கும் தற்பொழுதும் அவர்கள் எங்களுக்கு கணிசமான உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள், அனைத்தையும் திருப்பி சமப்படுத்துவதற்காக. அதனால் இளையோர்களின் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் பல்வேறு வழியில் இந்த போராட்டம் சிறப்பாக அமைவதற்கு அவர்கள் பல்வேறு உதவிகளையும் பணிகளையும் செஞ்சிருக்கின்றார்கள். சரி, இந்த இப்படியான போராட்டங்களுக்கு வராத இளையோர்களுக்கும் அவர்களை அனுப்பி வைக்காத பெற்றோர்களுக்கும் என்ன சொல்ல போன்றீர்கள்?
நிச்சயமாக புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் பிறந்து வளரும் பொழுது தொழில் கரணியமாகவோ அல்லது கல்வி கரணியமாகவோ எங்களுக்கு திங்கட்கிழமை அன்று வருவது கடினமாக இருப்பது அது அனைவராலும் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம். அன்று களத்தில் நின்று போராடினார்கள். இன்று புலத்தில் நாங்கள் எமது ஒற்றுமையையும் எமது நீதிக்கான குரலையும் எழுப்புவதற்கு இது போன்ற நாட்களில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலை எழுப்புவது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆதலால் இது வருடத்தில் 3-4 தடவை தான் வெவ்வேறு போராட்டங்கள் எடுத்து வருகின்றோம். நாங்கள் அனைத்து போராட்டத்தையும் பங்கேற்றாலும் ஒரு 5-6 தடவை தான் நாங்கள் போராட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சூழம் இருக்கின்றது. ஸோ நிச்சயமாக இந்த போராட்டங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து எமக்கான நீதியை நாங்கள் தான் பெற வேண்டும். எமக்காக வேற்றினத்தவர்கள் கதைக்கப் போவது அல்ல. அதாவது நாங்கள் என்னதான் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் வேற்றினத்தவர்கள் நாங்கள் அந்த நாட்டவர்கள் என்பதை நியமிக்கப் போவதும் அல்ல. ஆதலால் நாங்கள் அனைவரும் எமக்கான அடையாளத்தையும் எமக்கான நீதியையும் பெறுவதற்காக அனைவரும் நிச்சயமாக ஒருமித்த குரலாக இது போன்ற போராட்டங்களை இனிவரும் காலங்களில் அனைவரையும் சந்திப்போம் என்றதை நாங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையுடன் செயற்படுவோம். நிச்சயமாக நான் உங்களிடம் நிறைய கேள்விகளை தொடுத்தது காரணம் என்றால் அதை ஒரு தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடியவர். என்றால் இளையோர் சொல்லும் பொழுதுதான் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற இளையோர்களுக்கும் தாங்களுடைய இந்த போராட்டங்களில் பங்கு பெற்றலாம் எங்களுடைய இரத்த உறவுகளுக்குரிய நீதியான போராட்டம் தான் என்ற விடயத்தை உங்களை போன்றவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்கு நன்கு விளங்கும். அதே போன்று உங்களுடைய இளையோர் அமைப்பினுடைய செயல்பாடு கடந்த வருடம் உங்களுடைய அந்த 2 நாள் மாநாட்டில் நான் பங்கு பெற்றாக பார்த்திருந்தேன். மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்தது. இனி இந்த வருடத்தில் கூட மிகவும் அடுத்த கட்ட ஒரு எடுத்துக்காட்டாக அடுத்த கட்ட நகர்வுக்காக உங்களுடைய நகர்வுகள் அமைய வேண்டும் என்று உலகத்தமிழ் சொந்தங்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. 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 விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.